மிக்க நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான தங்களிடப்புறம் திருச்சியுடைய சபையுடைய அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையில் எனக்கு 2026 வருடங்கள்ல முதல் தடவை மத்தியில் வரத்துக்கு தேவன் இந்த மாபெரும் வாய்ப்பு தருணம் எனக்கு தந்திருக்கிறார். விசேஷமாய் நாம் பஸ்கா தியானம் காலத்தில் உங்கள் மத்தியில் வந்து தேவ வார்த்தை அந்த இருக்கிற தியானத்தை குறித்து எடுத்து சொல்றதுக்கு தேவன் எனக்கு கூட ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது. அது முதல் நான் உணரிட்டு நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற தியானம் வந்து இது ஒரு நீண்ட தியானம். ஆனால் நமக்கு 1.5 மணி நேரம் இருக்கு. அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து இந்த தியானத்துடைய அதிகமாக கவர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இது தலைப்பானது நீங்கள் கேட்டுக்கிறீங்க, ராஜ்யத்தில் பாத்திரத்தை நவமான பானம் பண்ணுதல். ஆதார வசனம் வந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 27லேருந்து 29 வரை. ஆறாம் அதிகாரம் 27லேருந்து 29 வரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27லிருந்து. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இந்த இருக்கிற தியானம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மூத்த சகோதரர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை. அவர் பேர் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சகோதரர் கென் ராசன். இஸ்ரேலுடைய ஊழிய வேலையில் மிகப்பெரிய அளவில் தேவன் பயன்படுத்த பாத்திரம் சகோதரர் கென் ராசன். சகோதரர் கென் ராசன் உடைய இருக்கிற சப்ஜெக்ட் இது நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பொதுவாக இந்த இருக்கிற பஸ்கா தியானத்தில், நினைவு கூறுதல் தியானத்தில், அந்த அப்பம் அந்த திராட்சை ரசம் பற்றி நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, நம்ம நல்லா தெரியும், அது முதல் அது குறிக்குது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய இருக்கிற பலி, அந்த மீட்கும் பொருள் ஏதோ அவர் மாத்திரம் கொடுக்க வேண்டி இருந்தது. இப்போ இது வந்து பிரைமரி பிக்சர், முதலாவது இருக்கிற நம்ம புரிய வேண்டிய இருக்கிற காட்சி. ஆனா அடுத்து 2வது பார்வையில் அது பார்க்கும்போது அந்த இருக்கிற அப்பம் அந்த திராட்சை ரசம் நாம எடுத்து புசிக்கும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2வது காட்சி. இப்போ ஆகுது ஒரு பாவ காணிக்கை. நாங்க தேவ கிருபையில, தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு வாங்கிக்கிறோம் ஒரு வாய்ப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவுட்டை பின்பற்றி இந்த உலகத்துடைய நிஜமான பாவ நிவாரண நிஜமான பாவ நிவாரண பலிகள்ல ஒரு பாவ காணிக்கை ஆகிறதுக்கு நம்ம தேவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை குறித்து சகோதரர் ராசன் சொல்றாரு, இதுதான் நம்ம தோணுது. வசனங்கள் 2 வைக்கிறாரு. சங்கீதம் 116 வசனங்கள் 12-13. சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
ஸோ இங்கே வந்து இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சபை பார்வை இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்க வாங்குறோம். இது நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பின் வாய்ப்பு, இவ்வளவு பெரியதான ரட்சிப்பின் வாய்ப்பு. ஒருவேளை நம்ம உண்மையில இதுல பானம் பண்ணிட்டா இது மாறும் உலகத்தோடு இருக்கிற ரட்சிப்பு. இப்போ இன்னொரு வசனம் இந்த காரியத்தை குறித்து பிரதர் சொல்றார். மத்தேயு 26:39. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இது தனிப்பட்ட பார்வையில காமிக்கிறது உண்மையான பாவ நிவாரண நாள்ல முதலாவது பாவ நிவாரண பலி அந்த காலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற மீட்கும் பொருள் பலி. இப்போ பிரதர் என்ன எழுதுறாருன்னா, இந்த பாத்திரத்தை நாங்க பார்க்கும்போது இந்த பாத்திரத்தை வந்து இந்த வாழ்க்கையில ஒரு பாத்திரம், நம்ம தலைப்பு என்ன சொல்லுது, நவமான ராஜ்யத்துல பானம் பண்ண போறோம். அப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நீங்க தெரியும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் கூட. அந்த பாத்திரம் வந்து குறிக்குது ஒரு ரிசெப்டிக்கல், ஒரு வெசல். ஸோ அந்த பாத்திரம் என்ன குறிக்குதுன்னா, அந்த பாத்திரம் ஒரு அளவு கொடுக்குது. அந்த எவ்வளோ திராட்சை ரசம் அதில் ஊத்துறதுன்னா ஒரு அளவு கொடுக்குது. ஸோ அந்த பாத்திரம் என்ன குறிக்குதுன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற ஏதோ ஆவி, அந்த அந்த திராட்சை ரசம் ஊத்துறது அது குறிக்குது அனுபவங்கள். பிதாவாகிய தேவன் பாத்திரத்தை கொடுத்தார். முதலாவது அவருடைய நேச குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அதுக்கு பின்பு இப்போ அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய உடன் சரீர அங்கங்களுக்கு அதே பாத்திரத்திலிருந்து பானம் பண்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, இது எடுத்து குடிச்சு முடிச்சிடுங்க சொல்றாரு. ஸோ இப்போ இந்த நேரத்துல வந்து இந்த வாழ்க்கையில எப்படி சொல்லலாம் கேட்டோம்னா, புது சிருஷ்டி பார்வையில ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட நிலையில இப்போ இதுல வந்து ரியாலிட்டி நிஜம் என்னன்னா, துக்கம், உபத்திரவம், கடினமான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், அது வந்து ரியாலிட்டி. ஆனா இதுல கலந்துட்டு இருக்குது சந்தோஷம். அது வரப்போற தேவன் வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் படி நம்மளுடைய நம்பிக்கை, அது வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. பட் அதிகமான ரியாலிட்டி என்னன்னா, அந்த கஷ்டங்கள், கசப்பு, துன்பங்கள், இதுதான் வந்து இப்போ. ஆனால் இதே பாத்திரத்தை நவமானம் மாறப்போகுது இல்லைங்களா? நவமானம் மாறும்போது இது ஆவினால் பிறக்கப்பட்ட நிலை. ஆவினால் பிறக்கப்பட்ட நிலையில நிஜம் என்ன இருக்க போகுதுன்னா, சந்தோஷம், மகிமையின் மகிழ்ச்சி, மகிமையின் எப்படி சொல்லலாம், ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள், அது வந்து தான் நிஜமாக போகுது. பரலோகத்தின் நிலையில முதலாம் உயிர்த்ததல்ல. ஆனா அங்கே கூட துக்கம் இருக்கும், கலந்துட்டு இருக்கும். எப்படி இருக்கும்? ஞாபகம், ஞாபகம், ஓட்டத்தையில, அனுபவங்கள்ல வாங்க இருந்தது அந்த துக்கம், அந்த கஷ்டம், அந்த அநியாயம், அந்த உபத்திரவம், அது என்ன இருக்கும்? ஒரு ஞாபகம். இப்போ இந்த யோசனை, இப்படிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு ஆதார வசனம் எங்க கேட்டாக்கா, ஏசாயா 53:11. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். போதும். அவரு, இது இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆத்மாவின் வருத்தத்தின் பாரம் கண்டு, சிஸ்டர் திருப்பி வாசிங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு
திருப்தி ஆவாய். சோ அந்த ஆத்மா வர்த்தம் குறிக்குது இந்த கசப்பான இருக்கிற பாத்திரம். இப்போ திருப்தி குறிக்குது நவமான இருக்கிற பாத்திரம். சரி, இப்போ இந்த லெசன்ல நாம தலைப்பின் பிரகாரமாக அது பாத்திரத்தை நவமான நம்ம ராஜ்யத்துல பானம் பண்ண போறோம் அப்படி பார்வை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ எனக்கா இது பஸ்கா தியானம். பஸ்கா தியானத்துல நாங்க பார்க்க போறோம் அதே தலைப்புல இந்த விஷயத்தை ஏதோ நம்ம பார்த்துக்கிறோம். ஏசாயா 53:11 ஆத்மாவின் வர்த்தம். அந்த ஆத்மாவின் வர்த்தம் கொண்டு வர ஒரு பலன். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஆத்மாவின் வர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஆத்மாவின் வர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா நீங்க நாங்க இந்த ஆத்மாவின் வர்த்தம் வாங்கிக்கிறோமா இல்லாட்டி இல்லையா? எவ்வளவு நம்ம அது வாங்கணும் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இது பத்தி தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ இந்த ஆத்மாவின் வர்த்தம் என்ன கேட்டா, அது அந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த வர்த்தம் இருக்கிற வார்த்தை ஹீப்ரூல 5,999 ஹீப்ரூல 5,999 அந்த வார்த்தை வந்து அமால். அமால்னா ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை, ஏதோ வேதனை தான் கொடுக்குது. கஷ்டப்பட்ட வேலை ஏதோ வேதனை தான் கொடுக்குது. அதாவது irksome toil. இதுதான் பேர் வந்து இந்த ட்ரவேல், சோர் ட்ரவேல். இப்போ இந்த ஆத்மாவின் வர்த்தம் ஏதோ இப்ப நம்ம தியானம் பண்ண பிரயாசம் பண்ண போறோம். நம்ம ஞாபகம் வைக்கணும், உலகத்துல ஏற்கனவே பலவிதமான வர்த்தம் போயிட்டு இருக்குது. ஒரு ஸ்திரீ அவங்க குழந்தை பிறக்கும் போது அவங்கள கர்ப்ப வர்த்தம் வருது. அது வந்து ஒரு விதமான வர்த்தம், ட்ரவேல். இதே மாதிரி தேவன் வந்து இந்த உலகத்துல வீழ்ச்சிக்கு பின்பு ஒரு தீமை அனுமதிக்கும் போது பிரசங்கி புஸ்தகத்துல சொல்லுது, இந்த வர்த்தம் அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதுல அவங்கள பயிற்சி வாங்கிறதுக்கு, ட்ரைனிங் வாங்கிறதுக்கு. இப்ப அந்த வர்த்தம் நாங்க பேசல. அந்த ஸ்திரீயோட இருக்கிற கர்ப்ப வேதனையோட இருக்கிற வர்த்தம் நாங்க பேசல. இங்க நாங்க பேசுற ஒரு வர்த்தம் ஏதோ கிறிஸ்துவுக்குள் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் சொன்னா இந்த புது சிருஷ்டிக்குள்ள வந்த பிற்பாடு ஒரு நெருக்கமான பாதையில நடக்க ஆரம்பும் போது தேவன் வச்சிருக்கிற லக்கை நாம் அது பெற்றுக்கொள்றதுக்கு தொடர்ந்துட்டு இருக்கும்போது அனுபவிக்க வேண்டியான வர்த்தம், இப்ப இந்த வர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு 6 இருக்குது. முதலாவது வர்த்தம் பேசும்போது அது எப்படிப்பட்ட வர்த்தம் இருக்குது கேட்டாக்கா, இது நாம புது சிருஷ்டி ஆயிட்டு எப்ப புது சிருஷ்டி ஆகிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து பின்பு சொல்லலாம். ஆனா விசேஷமாய் அது வந்து தேவன் எப்ப நம்ம ஆத்மால அவர் எப்போ நம்ம ஜனப்பிக்கிறார். இது வந்து சில நேரத்துல, எல்லா நேரத்துல வந்து ஞானஸ்தானம் இடத்துல தான் அவர் வந்து நம்மள ஆத்மால ஜனப்பிக்கிறார். நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலர் முன்னாடியே ஆயிட்டு இருக்கோம், ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் இருக்கும். ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்தா கூட ஆத்மால ஜனப்பிக்கிறது இல்லை, தேவன் அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. அது கூட இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியல. நம்ம சகோதரி இதை பத்தி தியானம் பண்றது இல்ல, கன்சிடர் பண்றது இல்ல. பல காரணத்துக்கு சிலர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. சமீபத்துல வந்து கல்யாணம் பண்றதுக்கு, ஏன்னா மனைவி ஒரு பொண்ணு கிடைக்கல, அவங்க வெளியில இருந்து வந்துக்குது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? சத்தியத்தை வந்து வேகமா வடவடவுடன் கேட்கறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? திருமணம்.
இவரே எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே மாதிரி சில நேரத்துல வந்து அம்மா அப்பாவுடைய அழுத்தத்துல நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் 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 டக்கு 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 டக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. ஆனா முழு மனசுல அவங்களுக்கு இன்னும் அது விஷயத்தை தெரியல, விரும்பல. சோ இப்போ ஞானஸ்நானம் நேரத்துல நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டுக்கோம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஆயிட்டுக்கோம், இல்லாட்டி பின்னாடி கூட ஆயிடலாம். யார் வந்து ஞானஸ்நானம் எடுத்து கூட புது சிருஷ்டி ஆகலாம். ஆனா பிற்பாடு ஒரு உணர்ச்சி ஆயிட்டு ஞானஸ்நானம் ஆவிலால் ஜனப்பிக்கலாம். ஸோ இந்த வகையில சகோதர சகோதரியில இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? நாம கூட வேலைக்கு போறோம், அவங்க கூட வேலைக்கு போறாங்க. நாங்க கூட சம்பளம் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு கூட சம்பளம் சம்பாதிக்கிறாங்க. நாம கூட ஒரு வீடு வச்சிருக்கிறோம் வாடகை, இல்லாட்டி வந்து சில நேரத்தில் சொந்த வீடு வாங்கிக்கலாம், அல்லது வாங்க போறோம், அல்லது கட்டு போறோம். நம்ம வந்து வீட்டில் வந்து சில வசதிகள் வச்சுட்டு இருக்கோம், ஃப்ரிட்ஜு, கிச்சனில் வந்து இருக்கிற அப்ளையன்சஸ்ஸு, அல்லது வாஷிங் மிஷினு. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, அவங்க புருஷனுக்கு எனக்கு வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கி கொடுத்தானா அதிகமாக நேரம் நான் என்ன பண்ணலாம், நான் படிக்கலாம், சத்தியத்தை கேட்கலாம். ஆனால் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு பின்னு அப்படி பண்ணலன்னா அது பெரிய பாவம், அது பெரிய பாவம். நம்மளே கணக்கு கொடுக்கணும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி விஷயங்கள் இருக்குது, வண்டி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இதெல்லாம் காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஒரு முடிவு நாங்க தான் எடுக்கணும். இப்ப நாங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்க போறோமா, அது நாம தான் முடிவு எடுக்கணும். நாங்க வந்து இல்ல சொந்த வீடு வாங்க போறோம், அது கூட நம்ம முடிவு எடுக்கணும். ஒரு சகோதரி வந்து ஒரு அருமையான விஷயம் சொன்னாங்க, ஒரு ஃபாரின் சகோதரி. எனக்கு அது ரொம்ப டச் ஆயிடுச்சு. அப்போ நானே புரிஞ்சு நானே ஒரு தவறு பண்ணிட்டேன். அதாவது சொல்றாங்க, நீங்க வாடகை கொடுக்குற காசு அதே வந்து ஒரு பேங்க்ல லோனுக்கு கொடுத்தா, நான் மார்ட்கேஜ்க்குனா உங்களுக்கு வாடகை கொடுக்குற காசு அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இந்த காசு சேர்த்து 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 கடைசியில் உனக்கு என்ன கிடைக்கும்? உங்க சொந்த வீடு கிடைக்கும். இது நான் ரொம்ப முட்டாள் வேலை நானும் பண்ணிட்டோம் நான் நினைச்சிட்டேன். இதே விஷயம் வந்து ஒரு ஞானம் நம்ம கிட்ட இருக்கணும். சில நேரத்துல வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம உடனே புரியுறது இல்லை. ஸோ இந்த வகையில வந்து சில முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அந்த முடிவுகள் வந்து நம்ம எடுக்கும்போது அந்த முடிவுகள் தனிப்பட்ட வகையில நம்ம எடுக்கணும், ஜப சிந்தையில நம்ம எடுக்கணும், தேவன் கிட்ட நாங்க போயிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ இந்த விஷயத்துல எனக்கு என்ன முடிவு நான் எடுக்கணும், அது உங்க மாதிரி நான் எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க, நான் அப்படித்தான் எடுக்கணும் அவசியமே இல்லை. இது ஒருத்தர் ஒருத்தர் தனித்தனி வகையில அவங்க தேவன் கிட்ட அவங்க எப்படி தொடர்பு வைக்கிறாங்க, அவங்களுடைய இருக்கிற அனுபவங்கள் எப்படி போயிட்டு இருக்குது, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குது, அவங்க என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லணும்னா, இல்ல நான் சத்தியத்துக்காக ட்ரூத்துக்காக நான் இதெல்லாம் விட்டுக்கிறோம், வண்டியே வேண்டாம், என் வீட்டில் வந்து ரொம்ப குறைவான காரிய பொருள் தான் வச்சுன்னு இருக்கோம், நான் வந்து ரொம்ப பழைய துணி தான் வாங்கி போட்டுருவோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா மற்ற சகோதர சகோதரி பார்த்துட்டு பார்த்தியா அவங்கெல்லாம் பாருங்க சரியா வந்து ஆவிக்குரிய ஓட்டத்தையே ஓட மாட்டேங்கிறாங்க, சரியா வளர்ச்சியே இல்லை. அப்படி பண்ணனா இதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நம்ம எப்படி பண்ணோம் தெரியுங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு மற்றவரெல்லாம் அப்படி வந்து இருக்கும்போது இந்த முடிவு நம்ம எடுத்ததுனால நான் வாங்குற வேதனை, அது தேவன் பலன் தருவார், அது தேவன் பலன் தருவார். நம்ம மற்றவருக்காக நம்ம எடுத்து பேசுறது, அவங்க கருத்து கொடுக்கறது, அவங்களை இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணும் எடுத்து சொல்றது நம்மளுடைய வேலை இல்லை. ஆனா யாரை பத்தி நாங்க பேசலாம், நம்ம பத்தி நம்ம பேசும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இருதயத்துல உள்ள கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேரே பண்ணக்கூடாது. இது நாம எடுத்த முடிவு தேவன் கிட்ட. இதனால வந்து நம்ம வேதனை வாங்குறோம்னா
அது ஆத்மாவின் வருத்தம். அந்த முடிவு எடுத்ததுனால நான் வாங்கிக்கிறோம் ஆத்மாவின் வருத்தம். அது விஷயம் வந்து தேவன் கண்டிப்பா அதை வாங்கிட்டு வரதான் இங்க நாங்க பாக்குறோம். இதே மாதிரி வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாவா, கல்யாணம் ஆயிட்டு பின்பு பசங்க வேணுமா வேண்டாவா, பசங்க கிடைச்ச பின்பு பசங்களை வந்து ஸ்கூல்ல எதுல போடணும், இதுல இங்க போடலாமா அங்க போடலாமா, அது எல்லாம் முடிவுகள் நம்ம எடுக்கும்போது தேவன் கிட்ட ஜப சிந்தையில போயிட்டு விசாரிச்சுட்டு நம்ம முடிவு எடுக்கும் போது இது கொண்டு வருது ஒரு ஆத்மாவின் வருத்தம். சரியான முடிவு எடுத்துக்கிறோமா, தவறான முடிவு எடுத்துக்கிறோமா? இது என்ன முடிவு சரி? இது என்ன ஆகுது? ஒரு வருத்தம் ஆகுது, ஒரு போராட்டம் ஆகுது. இந்த இருக்கிற விஷயத்தை முதல் ஆத்மாவின் வருத்தம் எக்ஸாம்பிள் கொடுக்கிறோம். அது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இந்த அனுதினமும் இருக்கிற முடிவுகள் நம்ம வாழ்க்கை குறித்து, நம்முடைய குடும்ப குறித்து, நம்முடைய நேரம் குறித்து, நம்மளுடைய சொத்து குறித்து, நம்மளுடைய இருக்கிற திறமைகள் குறித்து, இது நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம முடிவு எடுத்து தான் இருக்கணும். இது முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா இது நம்ம தனிப்பட்ட முடிவு ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறோம். இந்த தனிப்பட்ட முடிவுல ஒருவேளை நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம சொந்த சகோதர சகோதரிகளோட நாங்க வந்து சில விஷயங்கள் விட்டுக்கிறோம், ஆனா அவங்கள வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது நம்ம எதை குறை பேசக்கூடாது. அது நம்ம எடுத்த முடிவு வந்து என்ன பண்றோம், தேவன் கிட்ட வச்சு நம்ம அப்படியே இருக்கிறோம். இது ஒரு ஆத்மாவின் வருத்தம், இது ஒரு ட்ரெவேல் வந்து இது குறிக்கத்தான் பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய புது சிருஷ்டி வாழ்க்கையில எப்படித்தான் நம்மளுடைய புது சிருஷ்டி வாழ்க்கை இருக்க போகுது, எப்படித்தான் வாழ போறோம், என்னத்தான் நம்ம வந்து முடிவு எடுக்க போறோம், இது எல்லாமே நாம் தனிப்பட்ட வகையில இது முடிவு எடுக்கணும். இது முடிவு எடுக்கும் போது இது சாதாரண முடிவு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் முடிவு கிடையாது. இதே முடிவு எல்லா சகோதரர்களை எடுக்கணும் அப்படி சொல்லவே முடியாது. ஒவ்வொரு சகோதரர் ஒவ்வொரு சகோதரி அவங்கவுங்க ஜபத்தின் பிரகாரமாக, அவங்கவுங்கள அனுபவத்தின் பிரகாரமாக அந்த முடிவு எடுக்கணும். இதான் விஷயத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆத்மாவின் வருத்தம். எந்த அளவுக்கு நாம் தேவன் கிட்ட ஜப சிந்தையில போராடி நாம முடிவு எடுத்துக்கிறோம் அனுதினமும். ஏன்னா வசனம் சொல்றது, நீ உங்களுடையது அல்ல, நீ விலை கிரியத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு கணக்கு கரெக்டா கொடுத்துருக்கிறோம், இது ஒரு பெரிய ஆத்மாவின் வருத்தம் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த முதல் உதாரணம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரெண்டாவது உதாரணம் நம்ம போகும்போது இது எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட வகையில நம்முடைய அர்ப்பணிப்பை குறித்து, தனிப்பட்ட வகையில நம்மளுடைய அர்ப்பணிப்பை குறித்து எவ்வளோ ஒவ்வொரு நாளே இது நம்மளுக்கு ஒரு யோசனையா இருக்குது, ஒரு போராட்டமா இருக்குது. இது ரெண்டாவது ஆத்மாவின் வருத்தம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க என்ன சொல்லிட்டாரு ஒரு இடத்துல, லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப கண்டிப்பா அவர் வந்து அந்த யோவான் ஸ்நானகன் கிட்ட வாங்குற ஞான ஸ்நானம் பத்தி இங்க பேசல. அது ஒரு அடையாளம், இது நிஜம். அவரு சொல்றாரு, இன்னும் முடிக்கல என்னுடைய ஞானஸ்தானம், இன்னும் முடிக்கல என்னுடைய இருக்கிற அர்ப்பணிப்பு, என்னுடைய உடன்படிக்கை பிதாவாகி தேவன் கிட்ட, அது கடைசி வரைக்கும் உண்மையா முடிக்கிறதுக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர்
போல நீங்க நாங்க எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட யோசனை நம்ம யோசிக்கிறோம்? எவ்வளவு தடவை இது யோசிக்கிறோம்? எப்பனாச்சா யோசிக்கிறோமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை ஆத்மாவின் வருத்தத்துடைய இரண்டாவது பாயிண்ட் நாங்க பார்த்துக்கிறோம். இப்போ இந்த ஆத்மாவின் வருத்தம் இருந்தாவேங்க, இதுதான் கொண்டு வந்துச்சு கெத்சமனையோட இருக்கிற வேதனை கர்த்தருக்கு. ஏனெனில் இப்படிப்பட்ட இருக்கிற அக்கறை, இப்படிப்பட்ட இருக்கிற கவலை, இப்படிப்பட்ட இருக்கிற வேதனை, அவரோடு இருக்கிற உடன்படிக்கை குறித்து, தேவன் அவருக்கு தந்த வேலை குறித்து அவர்கிட்ட இருந்ததுனால அவர் கெத்சமனில அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை இருந்துச்சு. இப்போ கெத்சமனியோட இருக்கிற வேதனை அநேகருக்கு இது நம்ம பார்க்கிறோம், பேர் கிறிஸ்தவர்களா இது ஒரு பெரிய வினோதமான ரகசியமா இருக்கு. ஏன் கர்த்தருக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தம் வந்துச்சு? ஹெமெட்டோ ஹைட்ராசிஸ் அவருடைய வேர் தண்ணியில ஏன் ரத்தம் கலந்துச்சு? இதெல்லாம் கேள்வி கேட்கும் போது சகோதரர் ரசல் ரெண்டு காரணம் கொடுக்கிறார். முதலாவது காரணம் அவர் என்ன கொடுக்கிறார் நம்ம பார்க்கணும்னா, அது நம்ம பார்க்கிறோம். அவரு இந்த மாதிரி அடுத்து 24 மணி நேரம் அவர் வாங்க போற அனுபவங்கள், அவமானம், அந்த மரிக்கிற விதம், அந்த மரிக்கிற அனுபவம் அதே மாதிரி நடக்கணுமா? அது சிந்திக்கும் போது, ஏனெனில் அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன், அவர் அப்படி என்ன ஆயிடுக்குது, ஷ்ரிங்கிங் பேக், கொஞ்சம் ஒரு மாதிரி அவருக்கு அது ஒரு பிடிக்காத அனுபவம் அவருக்கு இருக்கு. முடிஞ்சா இந்த பாத்திரத்தை நீங்க ஏதாவது மாத்த முடியுமா? ஆனா என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். இது முதலாவது அர்த்தம். ஆனா இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்ப எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருக்கிற மனநிலை எப்படி இருக்குன்னா, முழுக்க பிதாவாகிய தேவனுடைய பத்தி தான் அவருடைய இருக்கிற மனநிலை. பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய செல்லம் குமாரன். பிரசங்கியில நீதிமொழியில அந்த செல்லம் அங்க வருது. அப்படி இருக்கும்போது அவரு பிதாவாகிய தேவன் அவர் தந்த வாய்ப்பு உலகத்துல வரத்துக்கு, அந்த வார்த்தை மாம்சமாயி இப்போ அந்த கடைசி 24 மணி நேரம் வந்துக்குது. இப்போ அவருடைய வரது நோக்கம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் தான் அந்த முழு மனக்குலத்துக்கு மரணத்திலிருந்து நீங்கிறதுக்கு மீட்கும் பொருள். அதுல இவருடைய இருக்கிற மரிக்கிற நேரத்துல முழுக்க இவருடைய மரணம் ஒரு பலியன் மரணம் தான் இருக்கணும். ஏதாவது வகையில அந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிக்கிறது, தேவனுடைய இருக்கிற சித்தத்தை கடைபிடிக்கிறது, அந்த அனுதினமும் வாழ்க்கையை வாழும் போது ஏதாவது ஒரு வகையில என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆனா யார் சொல்லுவோம்? யார் சொல்ல முடியும்? தேவன் தான் சொல்ல முடியும். ஆனா எப்படி பேசுறானா, இப்போ ஏதாவது எனக்குள்ள ஏதாவது குறைவு இருந்தானா, தேவனே முடிஞ்சா இந்த பாத்திரத்தை நீங்க என்ன அர்த்தம்னா, எனக்கு தகுதி இல்லை இந்த வேலைக்கு, இப்போ நீ என்ன பண்ண, எனக்கு என்ன பண்ண, என்ன நீங்க நீங்கிடலாம். ஏன்னா உங்களுடைய திட்டம், உங்களுடைய மகிமை அதுதான் முதல்ல. இது என்ன கொண்டு வருது அவருக்குள்ள? வேதனை. அந்த அந்த ரத்தம் எங்க வருது? இப்போ வேறு தண்ணியில வருது. ஏன்னா அவருடைய உச்சகட்டம் கவலை பிதாவாகிய தேவனுடைய இருக்கிற சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய மகிமை அதுக்கு தான் இருக்கு. அவர் யாரு? அந்த திட்டத்துல கருவி, அந்த திட்டத்துல வேலைக்காரன். இந்த விஷயத்துல அவருக்கு ஆத்மாவின் வருத்தம்.
சகோதர சகோதரிகளை நீங்க நாங்க எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட இருக்கிற ஆத்மாவின் வருத்தம் நம்ம அனுபவிக்கிறோம், இது விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம நினைக்க கூடாது, நம்ம பிரதர் எழுதுறாரு, நான் சொல்ல பிரதர் எழுதுறாரு, நம்ம நினைக்க கூடாது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிட்டனால நம்ம சிறுமந்தை, எல்லாரும் சிறுமந்தை, எல்லாரும் 1,44,000 அப்படி நினைச்சுக்கிறோமா? ஒருவேளை ஐயா சொல்றாரு முன்ன காலத்துல அப்படி நினைச்சிட்டு இருந்துட்டுக்கோம். முன்ன காலத்துல ஆக்சுவலி பிரதர் எழுதுறாருன்னா நாம கூட ஒரு அளவுக்கு பேர் சபை தான். சபை சொல்றோம், பேர் அளவுல சபை, உண்மை சபை இன்னும் ஆகல. தனிப்பட்ட வகையில ஒருத்தர் என்ன ஆக போறாங்க? உண்மையான சபை ஆக போறாங்க. இந்த விஷயத்துல தேவன் கிட்ட ஜபம் செய்யும் போது, இந்த காரியத்து மேல சிந்திக்கும் போது, எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது ஒரு கவலை நம்ம வச்சுக்கிறோம், ஒரு போராட்டம் நம்ம கிட்ட இருக்குது. தேவனுக்கு நாங்க பயந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பொதுவா பிரதர் எழுதுறார், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தேவன் பத்தி எப்படி பேசணும், அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர். அது உண்மைதான், இல்லைன்ட்டு இல்ல. ஆனா அவர் பயங்கரம் உள்ளவர் கூட இருக்குது வசனம். அவர் பயங்கரம் உள்ளவர் கூட இருக்குது வசனம். அந்த விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த காரியத்தை 2 கொரிந்தியர் 5:10-11. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பயப்படுது வேர்ட் தமிழ்ல வரும்போது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல வரனா கர்த்தருக்கு திகில், டெரர். இங்கிலீஷ்ல வருது டெரர் ஆஃப் காட், அப்படி வர்த்தா இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30-31. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30-31. 30-31 வசனங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். இந்த விஷயத்தை நாம பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக நாம உத்தமமா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, நேர்மையா இருக்கிறோமா, பரிசோதித்து பார்க்கணும். சில நேரத்துல பிரதர் எழுதுறாருன்னா, இந்த பரிசோதித்து பார்க்கும்போது சில நேரத்துல ரொம்ப துக்கமா இருக்கிறது கூட ரொம்ப அவசியம், ரொம்ப வேதனையா இருக்கிறது கூட ரொம்ப அவசியம். இந்த விஷயத்து மேல சிந்திக்கும் போது நான் தகுதி இல்லை ஆனா தொடரின்கிறோம். தேவனே என்னுடைய தகுதி என்ன பண்ணு, என்ன தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை, ஒரு கவலை, ஒரு அக்கறை நம்மளுடைய இருக்கிற உடன்படிக்கை மேல, நம்மளுடைய இருக்கிற தேவன் கிட்ட கட்டிட்டு இருக்கிற அந்த உடன்படிக்கை மேல நம்ம எப்படி வச்சுக்கிறோம், எவ்வளவு வச்சுக்கிறோம். இது ஒரு இன்னொரு ஆத்மாவின் வருத்தம். சகோதரர் ரசல் என்ன எழுதுறாருன்னா, கண்டிப்பா தேவன் பயங்கரம் உள்ளவர் இருக்கிறார், நீதி உள்ளவரா இருக்கிறார். ஆனால் அந்த யோசனை எப்படி வைக்கலாம்னா, நம்மளுடைய இருதயத்தின் வாசலுக்கு வெளியே ஒரு பாதுகாக்கிற நாய் மாதிரி, கடிக்கிற நாய் மாதிரி நம்ம உள்ள வச்சு நாங்க ரொம்ப பயப்பட கூடாது. அவருடைய அன்பு நம்ம என்ன வைக்கணும் உள்ளோ. ஆனா நம்மளுடைய ஓட்டத்தையில, நம்மளுடைய எடுக்கிற முடிவுகள், நம்ம நடக்கிற நடத்தை, அதெல்லாம் அந்த அந்த யோசனை நம்ம பாதுகாக்கிறது. ஜாகிரதையா யோசனை எடு, ஜாகிரதையா முடிவெடு. விஷயங்களெல்லாம் நாங்க ரொம்ப அசட்டையா பண்ணக்கூடாது, அசட்டையா நடக்கக்கூடாது. மன்னிப்பு தேவன் கிட்ட கேட்கும் போது நம்ம ரொம்ப ஜாகிரதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு முழு உண்மையான பிரயாசம், முயற்சி நம்முடைய பலவீனங்கள் குறித்து நாங்க பண்ணிட்டே இருக்கணும்.
இந்த காரியத்தை வந்து நம்ம யோசனையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த விஷயத்தை வந்து இரண்டாவது ஆத்மாவின் வருத்தம், நாம் நம்மளுடைய அழைப்பியம் நம்மளுடைய திறந்த கொள்ளையும் குறித்து எவ்வளோ கவலையா இருக்கிறோம், எவ்வளோ ஒரு யோசனையை நாம் அனுதினமும் யோசிக்கிறோம். இது பத்தி வந்து நம்ம நாளுக்கு நாள் எவ்வளோ நம்மளுக்கு உள்ள ஒரு ஆத்மாவின் வருத்தம் நடக்குது. இதெல்லாம் நாம் பேசிக்கிறோம். மனநிலையான இருக்கிற போராட்டம், மனநிலையான இருக்கிற போராட்டம், மென்டல் ஸ்ட்ரகிள், மென்டல் ஸ்ட்ரகிள். இது தேவன் எதிர்பார்க்கிறார், இது தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இது ஒரு நீதியே, நீங்க ஞாபகம் இருக்கும், கர்த்தருடைய இருக்கிற சாயல் என்னன்னா நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது. அந்த அந்த நிலையை நாம் அடையிறதுக்கு இந்த மாதிரி வருத்தம் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி வருத்தத்தை நாம் அடிக்கடிக்கு அனுபவிக்கும் போது அந்த அந்த லக்கை அடையிறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். நம்ம உண்மையை நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறோம். ஏன்னா அநேகர் வந்து நீதிக்கு உண்மையா விரும்புறாங்க, ஆனா அக்கிரமத்தை வெறுக்கிற விஷயம் வந்து அது இன்னும் அது உள்ள போகவே இல்லை. இந்த இரண்டாவது விதமான இருக்கிற ஆத்மாவின் வருத்தம் நம்மளுடைய தனிப்பட்ட இருக்கிற அர்ப்பணிப்பு குறித்து, உடன்படிக்கை குறித்து, நம்முடைய அழைப்பியம் திறந்து கொள்வதையும் குறித்து எந்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு கவலை, ஒரு அக்கறை, ஒரு வேதனை எப்படி போகுது, எவ்வளவு போகுது, இது இரண்டாவது கேள்வி. ஆத்மாவின் வருத்தம் கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு, 1,44,000 ஒருத்தர்கிட்ட இருக்கும். மூணாவது இருக்கிற அந்த நாங்க பார்க்கிறோம் இந்த ஆத்மாவின் வருத்தம் என்னன்னா மன அளவுல இந்த ஓட்டத்தையில எவ்வளவு தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார், எவ்வளவு தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரு, எங்கெல்லாம் காணப்படுது தேவன், அல்லது எங்க காணப்படுறது இல்ல. இது ஒரு பெரிய போராட்டம், மென்டல் ஸ்ட்ரகிள். இந்த காரியத்துல வந்து நாங்க என்ன பார்க்கிறோம்னா, பிரதர் எழுதுறான்னா பழைய ஏற்பாடுல ஒரு சிலர் தேவனுடைய ஊழியக்காரங்கள் இந்த விஷயத்தை குறித்து சந்தேகம் வந்துட்டு தேவன் கிட்ட எடுக்கிறாங்க. சந்தேகம் வந்து தேவன் கிட்ட எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்க யோபுல நிறைய நீங்க படிக்கலாம். யோபுல இந்த விஷயத்தை வந்து 13ஆம் அதிகாரத்துல வந்து அவர் பேசுறாரு. அப்புறமா இதே விஷயத்தை வந்து 36ஆம் அதிகாரத்துல கூட அவர் இந்த விஷயத்தை அவர் பேசுறாரு. அவரு இந்த விஷயத்தை வந்து பேசும்போது அந்த வசனம் கொஞ்சம் தேடுறீங்களா? வசனம் 13ஆம் அதிகாரத்துல பிரதர் வந்து அந்த வசனம் வேற சாப்டர் போட்டுக்கிறாரு. பதிமூன்றாம் அதிகாரம், என் கண்கள் இது பார்த்துட்டுக்கிறோம், என் காது இது கேட்டுக்கிறோம். அந்த வசனம் கொஞ்சம் பாக்குறீங்களா? யோபு 13ஆம் அதிகாரம். யோபு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. கண்டினியூ பண்ணு. 5 வசனம் வாசிங்க. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். நெக்ஸ்ட் வசனம். நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். அப்ப பாருங்க, சில நேரத்துல வந்து இந்த மாதிரி அனுபவம் வந்து யோபுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவருடைய கூட இருந்த நண்பர்களை கூட புரியல அவர் என்ன மாதிரி அனுபவம் அவரே போயிட்டுக்கிறார். தப்பான குற்றச்சாட்டம் அவங்க மேல சாட்டிட்டு இருந்தாங்க.
அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அவர் வந்து அந்த விஷயத்தை குறித்து போராடி இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில எங்கே இருக்கிறார், எவ்வளவு இருக்கிறாரா இல்லையே, நம்ம என்ன பண்றோம்? போராடணும். ஆத்மாவின் வருத்தம், ஆத்மாவின் மற்றவருடைய இருக்கிற அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கலாம், வேற மாதிரி கருத்து கொடுக்கலாம், தவறான குற்றச்சாட்டம் கூட என்ன பண்ணலாம், சாட்டலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆத்மாவின் வருத்தம், ஒரு போராட்டம் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்குது. இதே மாதிரி வந்து யோபு 36ஆம் அதிகாரத்துல எப்படி பேசுறார் பாருங்க தேவன் குறித்து. திருப்பி இது வசனம் இங்க எழுதல. தேவன் எனக்கு நீங்க பாலாக்க பண்ணிக்கிறேன். 36ஆம் அதிகாரம். யோபு 36. இது ஆக்சுவலி இங்க எலிஹு பேசின்கிறார். இங்க எலியு இங்க தேவன் பத்தி பேசும்போது அவர் எப்படி பேசுறார் நாம பார்க்குறோம்னா, ஆ 26ல இருந்து வாசிங்க. யோபு 36ஆம் அதிகாரம் 26 முதல். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் இல்ல சிஸ்டர், சாரி இது விஷயம் வந்து நம்ம அப்புறமா தேடி சொல்றேன். இங்க வந்து அந்த வசனம் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலி இங்க என்ன வருதுன்னா, இந்த வசனத்துல கேட்டாக்கா தேவன் வந்து எனக்கு பாலாக்கு பண்ணிக்கிறாரு. அவரு வந்து எனக்கு ரொம்ப கடினமா என்கிட்ட இருந்தது. எனக்கு பயங்கரமா அவருடைய இருக்கிற அவருடைய ஆக்கனை, அவருடைய கோபம் என்ன மேல காமிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் இப்படி வருது வந்து நாங்க பார்க்கறோம். அப்புறம் நான் தேடி நான் அந்த வசனம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து தேவனுடைய இருக்கிற பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும்போது, அது வந்து ஒரு போராட்டமா இருக்கும்போது, இந்த விஷயத்தை வந்து நாங்க என்ன பார்க்கறோம்னா, இது எப்படி பழைய ஏற்பாடோடு இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்கள் அந்த விஷயத்து மேல போராடிட்டு இருந்தாங்க. ஒரு ஆத்மாவின் வருத்தம் இருந்துச்சு, ஒரு வேதனை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நாங்க என்ன பார்க்கறோம்னா, இப்போ தேவனுடைய ஜனங்கள் நாமோ, தேவனுடைய ஊழியக்காரங்கள் நாமோ, இப்போ இந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழும்போது நம்முடைய தனிப்பட்ட இருக்கிற வாழ்க்கை, நம்மளுடைய இருக்கிற வீடு, நம்மளுடைய இருக்கிற குடும்பம், எவ்வளவு தேவன் இருக்கிறாரா இல்லையே, அது ஒரு பெரிய கேள்வி கூட இருக்கலாம் நம்ம கிட்ட. இந்த விஷயத்தை வந்து நம்ம தேவன் கிட்ட எவ்வளவு தூரம் கொண்டு போறோம், ஜபத்துல அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். எனக்கு இந்த விஷயத்தை குறித்து நம்ம என்ன பார்க்கணும்னா, யோபுவுடைய ஒரு உதாரணம் நாங்க பார்த்தோம். யோபு எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து பேசினா தான் நாங்க பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நாங்க ஹாபக்கூக்ல கூட நாங்க பார்க்குறோம். ஹாபக்கூக் 2ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் முழு ஹாபக்கூக் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய இருக்கிற புலம்பல் தேவன் கிட்ட, அவருக்கு
புரியல. அநேக விஷயங்கள் தேவன் கிட்ட அப்படி எடுக்கும்போது தேவன் எப்படி அவருக்கு பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து எரேமியா கூட இதே மாதிரி நாங்க பார்க்குறோம். சங்கீதத்துல வந்து 73ஆம் சங்கீதம் 73ஆம் சங்கீதம் வசனங்கள் நாங்க வாசிக்கலாம். 4ல இருந்து சில வசனங்கள். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 4லிருந்து, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் இந்த 8ல இருந்து 12 வரைக்கும் பார்த்தா இந்த உலகத்துல தீமை பண்ற ஜனங்கள், மோசமான ஜனங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி சாகுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் தேவன் கிட்ட. அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது மனசுல வந்து ஒரு பெரிய சந்தேகம், என்ன என்ன இது நடக்குது, என்ன இது அர்த்தம், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அப்படி சொல்லும் போது அப்புறமா அவருக்கு பதில் எப்போ கிடைக்குதுன்னா வசனம் 16-17 வரும்போது. 16ஆம் வசனம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. தனிப்பட்ட வகையில என்னுடைய சொந்த யோசனையில இதெல்லாம் சிந்திக்கும் போது, நீதி பத்தி அந்நீதி பற்றி சிந்திக்கும் போது என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா எங்க நான் புரிஞ்சிச்சு, நாம பரிசுத்த ஸ்தலத்துல போகும்போது நம்ம தெரியும் அது வந்து விஷயத்தை குறிக்குது. அந்த ஆச்சரியமான வெளிச்சம் வேதத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டம், அந்த தெய்வீக திட்டம் போய் பார்க்கும்போது தான் இப்படிப்பட்ட இருக்கிற கேள்விகளுக்கு திருப்தியான பதில நம்மளுக்கு கிடைக்கிறதா இங்க நாங்க பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி சங்கீதக்காரன் அந்த மாதிரி வந்து பேசுறாரு, கேட்கிறாரு, தேவன் கிட்ட சந்தேகம் கொண்டு போறாரு, அப்புறமா பதில் கிடைக்குது. நீங்க நாங்க எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி கேள்விகள் கொண்டு போறோம் தேவன் கிட்ட? இது ஒரு கண்டிப்பா ஒரு ஆத்மாவின் வருத்தம். நம்முடைய இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, சகோதரி அவங்களுடைய இருக்கிற புருஷன் கிட்ட, சகோதரர் அவங்களுடைய இருக்கிற பொண்டாட்டி கிட்ட, பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட, பிள்ளைகள் அவங்களுடைய பெற்றோர் கிட்ட, வேலைக்காரங்கள் அவங்களுடைய எஜமான் கிட்ட, எஜமான் இருக்கும்போது வேலைக்காரங்கள் கிட்ட. இந்த விஷயங்கள் வந்து நாங்க பார்க்கும்போது எவ்வளவு தூரம் தேவன் இருக்கிறா நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு தூரம் நம்மளுடைய எல்லா யோசனை நடத்தை செயலெல்லாம் தேவனுடைய இருக்கிற வழிநடத்துதல் பிரகாரமா நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா? இது எல்லாமே தேவனுக்கு மகிமை கொண்டு வந்து இருக்குதா இல்லையா? இது எல்லாமே தேவனுடைய அனுமதியோட நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட யோசனை நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்கிறோம்? யோசிக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா நம்மளுடையது இல்ல, நம்ம யாரோடையது? அப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து நாங்க போராடணும், யோசிக்கணும். இந்த விஷயத்தை வந்து இதுதான் ஒரு ஆத்மாவின் வருத்தம். பாருங்க, இதெல்லாம் உலகத்துல வந்து இதெல்லாம் நெகட்டிவ். இந்த உலகத்துல இதெல்லாம் எப்படி இருக்கு? நெகட்டிவ். ஆனா கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் எப்படி இருக்கு? பாசிட்டிவ். பாசிட்டிவ். இப்படிப்பட்ட இருக்கிற அனுபவங்கள் வழியாய் கிறிஸ்துவின் சாயல் நம்மளுக்குள்ள உருவாக்குது. கண்டிப்பா இந்த விஷயத்தை நாம புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மாம்சத்தின் சிந்தை சிந்திச்சா இது புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் இது தேவ சிந்தையில பார்க்கும்போது இது மிக அவசியமான இருக்கிற அனுபவம். என்ன சொல்லி போனாக்கா, இதுதான் புது சிருஷ்டியோடைய உருவாக்குற முறை. ஆத்மாவின் வருத்தம் 3வது பார்த்தோம். 4வது ஆத்மாவின் வருத்தம் வந்து மற்றவர்களுக்காக பொறுப்பெடுக்குது. மற்றவர்களுக்காக பொறுப்பெடுக்கிறது.
மற்றவருக்காக நாம பொறுப்பு எடுக்கும் போது இது எப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கு நம்ம தெரியும். மூப்பருடைய பொறுப்பு சபையில மூப்பருடைய ஒரு பதவியா இல்லாட்டி அது ஒரு பொறுப்பா? அது ஒரு பொறுப்பு. மூப்பருடைய இருக்கிற பொறுப்பு, அதே மாதிரி பெற்றோரோடு இருக்கிற பொறுப்பு, அதே மாதிரி ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் மேல எடுக்கிற பொறுப்பு, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி மேல எடுக்கிற பொறுப்பு, இது ரொம்ப வேதனை கொடுக்கும். ரொம்ப வேதனை கொடுக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, எதுக்கு நீ இதெல்லாம் எடுக்கணும், எதுக்கு இதெல்லாம் தலைவலி? நோ, இது நம்ம எடுக்கணும். என் சகோதரர், என் சகோதரி, என் பிள்ளைகள் சத்தியத்துல நான் தாங்குறேன் அந்த வேதனை. ஆத்மாவின் வருத்தம் இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது தேவனுடைய பார்வையில. நம்ம இந்த காரியத்தை பண்ணும்போது கிட்டத்தட்ட எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இந்த காலத்துல கால் கழுவுறது இல்லைங்களா, பேசுறோம் இல்லைங்களா இந்த பஸ்கா காலத்துல. கிட்டத்தட்ட இது கொஞ்சம் அந்த கால் கழுவுறது இருக்கிற வேலை. மற்றவருக்காக அக்கறை, மற்றவருடைய இருக்கிற வாழ்க்கை அனுபவங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அக்கறை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு மேல அக்கறை இல்லைன்னா அவ்வளவு தைரியம் கொண்டு பேதுரு கிட்ட போய் நீ தவறு பண்ணிக்கிறீங்க ஐயா தான் சொல்லிட்டோம், ஏன்னா வயசு வித்தியாசம் இருந்துச்சு, போய் சொல்றது அது அக்கறை இருந்துச்சு. அவர் பேதுரு மேல என்ன இருந்துச்சு? பொறுப்பு. இந்த மாதிரி வேலை யாரும் பண்ண மாட்டாங்க. நல்லா பாராட்டுற வேலை எல்லாரும் பண்ணிடுவாங்க. பிரதர், அது சூப்பர் சப்ஜெக்ட் எத்தீங்க பிரதர், அருமையா இருந்துச்சு பிரதர், அதெல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்ல பிரதர், நீங்க தெரியுமா இந்த விஷயத்தை நாங்க பாக்குறேன், இது சரியில்லை பிரதர், கொஞ்சம் பார்த்துக்கோ. இல்ல சகோதரி, இந்த காரியத்தை நீங்க எப்படி பேசுனீங்க அது சரியில்லை, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி டோன்ல அந்த மாதிரி சத்தத்துல என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உங்க புருஷன் கொஞ்சம் மதிக்கணும், வேதத்தின் பிரகாரம் நீங்க மௌனமா இருக்கணும், ஒப்பு கொடுக்கணும், கீழ்படணும். இதெல்லாம் பேசுறது கெட்ட பேர் தான் வந்துடும். யாரும் அது ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஆனா இது எடுக்கணும். மற்றவருக்காக பொறுப்பு. இந்த 4வது ஆத்மாவின் இந்த வேதனை, இந்த இருக்கிற காரியத்தை வருத்தம், ஆத்மாவின் வருத்தம், 4வது விஷயத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த விஷயத்தை குறித்து நீங்க ஞாபகம் இருக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்னா, ஒரு சில சகோதரர்கள், புது சகோதரர்கள் அந்த காலத்துல என்னன்னா கறி சாப்பிடுது பாவம் அப்படி எடுத்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அது நான் சாப்பிடுறேன், அது உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு பாவம்னா நீ போய் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்லிட்டாரு, என் சகோதரருக்கு இது எடரல் இருந்தானா நான் கறி சாப்பிடுதே விட்டுருவேன். பாருங்க எவ்வளவு பெரிய மனசு அந்த சகோதரருடைய பொறுப்புக்காக. இது ஒரு உதாரணம். எவ்வளவு தூரம் நீங்க நாங்க நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம தனிப்பட்ட போக்கஸ் பண்ற, நீங்க யார் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. ஒருவேளை நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்கன்னா அது எவ்வளவு அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. டயர்டாகும். சில நேரத்தில் பொறுப்பு எடுக்கும் போது தவறான புரிதல் பரப்போம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பரப்போம். பரவாயில்ல, இது நான் புரிஞ்சிட்டல, நான் அதை தாங்குறேன். அந்த பொறுப்பு கடைசி வரைக்கும் நான் என்ன பண்றேன், தாங்கிடுறேன். இந்த மாதிரி இருக்கிற மற்றவர்களுக்காக நாம பொறுப்பெடுக்குது, விசேஷமாய் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அவங்களுடைய ஆவிக்குரிய எடுக்கிற முடிவுகளுக்காக நாங்க பொறுப்பெடுக்கிற இறங்குறோம். இது ஒரு ஆத்மாவின் வேதனை கொண்டு வரும். இந்த விஷயத்தை குறித்து நாம அப்போஸ்தலருடைய இருக்கிற நிருபங்கள்ல படிச்சுக்கிறோம். அவங்க அப்போஸ்தலர்களா இருக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தனிப்பட்ட வகையில சபையார் கூட என்ன பண்ணோம்,
அப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அது செய்யும் போது இது சுலபமா இருக்காது. இது இது ஏன் என்ன ட்ரைனிங் தெரியுங்களா? சிங்காசனத்துல உட்காரும் போது யாருடைய பொறுப்பு நம்ம எடுக்க போறோம்? ஒவ்வொரு மனுக்குலத்துடைய மனுஷனுடைய வாழ்க்கையுடைய பொறுப்பு நாம எடுக்க போறோம். இவர் குடிக்காரு, இவர் கொலைக்காரு, ஐயோ இவர் பத்தி பேசவே வேண்டாம், அவ்வளவு மோசம், அப்படி பேசப்போ வருமா? நோ, சுமந்து தாங்க போறோம். ரொம்ப நேரமா, ரொம்ப வருஷமா, என்ன சொல்லி போனாக்கா நம்ம தமிழ் சொல்லும்போது குறும்பு தாங்க போறோம் ரொம்ப நாளா, அவங்க மாற வரைக்கும். இந்த மாதிரி நாளைக்கு தேவ சித்தம், தேவனுடைய கிருபை இருந்தா அப்படிப்பட்ட மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம்னா, இங்கேயே அந்த பொறுப்பு எடுக்கிற அனுபவமே, அந்த விருப்பமே, அந்த பழக்கமே இங்கேயே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்காங்க தெரியுமா? உலகமுடைய நிலைன்னா நான் தான் பாக்குறப்பா, மற்றவரெல்லாம் நான் கவலையே இல்லை. இதுதான் உலகத்தோடைய இருக்கிற மனநிலை. இது சுயநலத்துடைய உச்சகட்டம் இப்ப போயிட்டு இருக்குது. இது நாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வாழ போறோமா? கேள்வி வருது. நோவு கொடுக்கும். நம்மளுடைய இருக்கிற பிரயாசங்கள் கொண்டு வரும்போது பெரிய தோல்வி கூட அடைய போறோம், நஷ்டம் கூட அடைய போறோம். ஆனா அப்படி செய்யறதுக்கு தயாரமா? இது தேவன் பார்க்கிறார். யார் யாருக்கு அந்த மாதிரி இருக்கிற, எப்படி சொல்லணும், மனசு, அந்த மாதிரி இருக்கிற சுபாவம், அந்த மாதிரி இருக்கிற விருப்பம் தேவன் பார்க்கறதான் இங்க நாம பார்க்கிறோம். சோ இது நாலாவது இருக்கிற ஆத்மாவின் வருத்தம் இங்க நாங்க பார்த்தோம். மற்றவர்களுக்காக நம்மளுடைய இருக்கிற ஆத்மாவின் வருத்தம். இது இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, சொந்த ரத்தத்துக்கு ஆத்மாவின் வருத்தம், சாரி, சொந்த ரத்தத்துக்கு மற்றவருடைய இருக்கிற பொறுப்பு எடுக்குது. அது ஈஸி. ஏன்னா அது வருது, ரத்தத்துல வருது. நம்மளுடைய புள்ள, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சொந்தக்கார், அது வரலாம். நாங்க பேசுகிறோம் சம்பந்தம் இல்லாத சகோதர் சகோதரி. அப்படி ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு பொறுப்பு, அது ஒரு நாளுக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு இல்ல, தொடர்ந்து எடுக்கிறதுக்கு மனசு இருக்கா, தயாரா இருக்கா, விரும்புதா? இதெல்லாம் ஆத்மாவின் வருத்தம். இதுல கண்டிப்பா மூப்பர்கள், யார் யார் மூப்பர் ஊழியம் பண்ணிருக்கிறாங்க, கண்டிப்பா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாகம், அந்த ஊழியத்துடைய மிகப்பெரிய பாகம் சபையாருடைய பொறுப்பு எடுக்கணும். இப்ப இந்த பொறுப்பு இருக்கிற விஷயத்துல அநேக மூப்பர்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியல. ஹவுஸ் விசிட்டிங் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக ஒரு சகோதரி அவங்களுடைய தனிப்பட்ட நிலைமை குறித்து விசாரிக்கிறது, சில நேரம் அவங்களுடைய அனுபவங்களை குறித்து காதுல மட்டும் கேட்கறது, ஜப சிந்தையில அந்த பாரம் தாங்கி யார்கிட்ட சொல்லாம திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு சில ஆலோசனை பேசுறது, இது ஒரு பொறுப்பெடுக்கிறது. இந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கையே மாறுது. நிறைய சபையார் எந்த மூப்பர் நான் நம்பலாம், அதனால்தான் இந்த ஹவுஸ் விசிட்டிங் தயவு செய்து டீக்கன் கொண்டு போகவே கூடாது. இது டீக்கனுடைய வேலையே கிடையாது, டீக்கனுடைய இருக்கிற பங்கே கிடையாது. ஏன்னா இங்க ரகசியங்கள் வருது. யார் அந்த ரகசியங்கள் தாங்கணும்? மூப்பர்கள் தான் தாங்கணும். சோ இது மற்றவர்களுடைய பொறுப்பு. இந்த பொறுப்பு இருக்கிற காரியத்தை ஆத்மாவின் வருத்தம், இது இன்னொரு பாகம், நாலாவது பாகம் பார்த்தோம். அஞ்சாவது நம்ம வரலாம். நாலாவது விஷயத்தை நாங்க வரும்போது சகோதர சகோதரிகளை, அது என்ன காரியம் இருக்குது கேட்டாக்கா, நாங்க சபையில இருக்கும்போது
எக்லீஷியாவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, காலப்போக்கில் சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய அடையாளமே காணாமாயிடும். நம்முடைய அடையாளமே காணாமாயிடும், ஐடென்டிட்டியே காணாமாயிடும். சில நேரத்தில் சில மீட்டிங்ஸில் நாங்கள் சில ஆலோசனை கொடுத்துருக்கோம், சில காரியத்தை பேசியிருக்கோம். ஆனால் யாருமே அது எடுத்து காமிக்கிற மாதிரி இல்லை. வேற யாரும் அது பயன்படுத்தி அவங்களுக்கு அது சொல்கிற மாதிரி ஆயிட்டு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இந்த சபையோடு இருக்கிற மத்தியில் அந்த வாழ்க்கையில் நம்ம வாழும்போது போக 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 நம்ம அடையாளமே காணாம இருக்குது. இந்த விஷயத்தை என்ன பார்க்கணும்னா, இது கூட தேவன் அனுபவம் கொடுக்குறார். இந்த அனுபவம் தேவைப்படுது தேவன் சபை உருவாக்கும் போது. ஏன்னா சபை உருவாக்கும் போது நம்ம புரியணும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு கீழே அவருடைய சரீர அங்கங்கள்லாம் இருப்போரு. இங்கே தலை யாரு? ஒரே தலை தான் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த ஆத்மாவின் வர்த்தம், 4வது ஆத்மாவின் வர்த்தம் விஷயம் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய ஓட்டத்தை இந்த நெருக்கமான பாதையில போக போக வருஷம் ஆக ஆக என்ன மாதிரி அனுபவங்கள் கூட வரலாம்னா, நம்ம சில நேரத்தில் அதிகமாக முக்கியத்துவம் நம்மளுக்கு தரமாட்டாங்க, அதிகமாக நம்மளுக்கு வாய்ப்பே தரமாட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி காரியத்தை போகும்போது எப்படி நம்ம அதை தாங்குறோம், எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அது ஒரு பெரிய டெஸ்ட். அது ஒரு பெரிய டெஸ்ட். அது ஒரு ஆத்மாவின் வருத்தம். நம்ம சொல்லலாம் வாயில, தேவன் உங்க சித்தம் ஆகட்டும், நான் சித்தம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட அனுபவம் வந்தா இது வாங்குவோமா? முன்னெல்லாம் நல்ல நிலையில இருந்தோம், நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு, நிறைய இடத்துல நம்மளுடைய இருக்கிற பிரசன்னம் இருந்தது. ஆனா இப்போ சூழல் என்ன ஆகுது? குறைஞ்சு போகுது, அடையாளம் இல்லாத போயிட்டு இருக்குது. அது ஏற்றுக்கொள்வோமா? இது ஒரு இன்னொரு ஆத்மாவின் வருத்தம் அனுபவம் இங்க நாங்க பார்க்கிறோம். 6வது ஆத்மாவின் வருத்தம் என்ன இருக்குன்னா, சகோதரர்ல இருந்து எதிர்ப்பு. 6வது இருக்கிற அனுபவம் என்னன்னா, சகோதரர்கள் இருந்து எதிர்ப்பு வாங்குறோம். இது விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில நேரத்துல காலப்போக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, சில உபதேசத்துக்காக, சில சத்தியத்துக்காக, சில நீதிக்காக, சில விஷயத்துக்காக நாங்க நிலைத்து நிக்கணும். நிலைத்து நிற்கும் போது மற்றவர்கள் ரொம்ப தப்பா நினைக்கிறது, நம்ம பத்தி ஒதுக்குறாங்க. சகோதரர்கள் கிட்ட எதிர்ப்பு. அதே சகோதரர்கள் நம்ம வீட்டுல தங்கிட்டு இருந்தாங்க, இப்ப வீட்டை வீட்டு பக்கமே வரதில்ல. அந்த அனுபவம் வாங்குமா? இந்த மாதிரி இருக்கிற விஷயம் இன்னொரு ஆத்மாவின் வருத்தம். சில நேரத்தில் இது சில நடத்தைக்காக, சில சத்தியத்துக்காக, சில ஊழியத்துக்காக, சில எடுத்து முடிவுக்காக இந்த கருத்து வேறுபாடு வந்துட்டோம். இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியும், அப்போஸ்தலர்கள் மத்தியில கூட பவுலுக்கு நடந்துச்சு இல்லைங்களா? பவுலுக்கு மார்க்கு தான் விஷம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மேட்ரு, அது ஒரு கருத்து வேறுபாடு பகிரங்கமா நடந்துச்சு. ஆனா பிற்பாடு அதே பவுல் அவர் வயசு அடைந்து வளர்ச்சி அடைந்து அதே மார்க்கு மேல அவருடைய அன்பு மறுபடியும் காமிச்சாரு. சோ இந்த மாதிரி காலப்போக்கில் கசப்பான அனுபவங்கள் கடந்து வேண்டி விஷயங்கள் இருக்கும். யோசேப் அந்த மாதிரி அனுபவங்கள் கடந்து போயிட்டு கடைசியில அதே சகோதரர் அவர்கிட்ட என்ன பண்ணாங்க? கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்? அந்த கசப்பான அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம கடந்து போகிறதுக்கு தயாரமா?
இல்லாட்டி எப்பவுமே சுமூகமா இருக்கணுமா? இந்த மாதிரி இன்னொரு ஆத்மாவின் வர்த்தம் இந்த கிறிஸ்துவுக்குள்ள இப்படிப்பட்ட அனுபவங்கள் நாம வாங்க வேண்டி இருக்கும். எந்த காரணத்துக்கு இந்த கருத்து வேறுபாடு வந்துச்சு, எந்த காரணத்துக்கு இந்த எதிர்ப்பு வந்துச்சு, அந்த விஷயங்களை நாங்க கண்டிப்பா சிந்திக்கணும், யோசிக்கணும். கண்டிப்பா நம்மனால இந்த எதிர்ப்பு வரக்கூடாது. நம்ம செஞ்ச தவறுல அது எதிர்ப்பு வரக்கூடாது. நம்ம ஏதாவது தவறு செய்யாம தவறா புரிஞ்சிட்டு நம்மளுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம வாங்கணும். இந்த காரியத்தை நாங்க பார்க்கும்போது வசனத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 55 வசனம் 12-14. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 12 முதல். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 12-14 வரைக்கும். ஓகே, முடிச்சேன். 12-14 வரைக்கும் பாருங்க. இந்த சங்கீதம் பேசுது எப்படி இப்படிப்பட்ட அனுபவங்கள் கூட நம்ம வாங்க வேண்டி இருக்கும். கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கும். கொஞ்சம் நிறைய பேருக்கு இது ரொம்ப அதிர்ச்சி இருக்கும். என்ன இப்படி, ஏன் இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சாத்தான் கூட தூண்டுவோம். பார்த்தியா எப்படி நீங்க எல்லாம் அன்பு பேசிக்கிறீங்க பாரு, கடைசியில் என்னத்தான் நடக்குது. இந்த மாதிரி அனுபவங்களை நாங்க வாங்கணும். இது ஆத்மாவின் வர்த்தத்தோடு இருக்கிற ஒரு இன்னொரு பங்கு, 6வது பங்கு நாங்க பார்க்கிறோம். ஞாபகம், எந்த காரணத்துக்கு சகோதரர்கள் பகைச்சுக்கிறாங்க, எந்த காரணத்துக்கு சகோதரருக்கு எதிர்ப்பு வாங்கிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நம்மனால அந்த காரணமே இருக்கக்கூடாது. நம்மனால அந்த காரணத்தை இருக்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட இருக்க எதிர்ப்பு நம்ம வாங்கிட்டா அது ஆத்மாவின் வருத்தம் தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இந்த காரியத்தை பார்க்கும்போது நம்ம தெரியும் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. யூதாஸோடைய எதிர்ப்பு, யூதாஸோடைய துரோகம், கடைசியில அவருக்கு எவ்வளவு ஃபீல் ஆயிடுச்சு அந்த காரியத்தை குறித்து. அவரு முத்தம் கொடுக்கிறாரு. இந்த அனுபவம் கர்த்தர் இயேசு அனுபவிச்சார். அந்த 12 அப்போஸ்தலர் மேல அவர் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணாரு, நேசம் காமிச்சார். அவருடைய முழு 3.5 வருஷம் வாழ்க்கையே கொடுத்துட்டார் அவங்களுடைய கூட. கடைசியில பார்த்தா இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்றதுன்னா எவ்வளவு வலி நோவு கர்த்தரை அனுபவிச்சா தான் இங்க நாங்க பார்க்கிறோம். இது கூட நாம் கிறிஸ்துவுக்குள்ள அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இருக்கும். ஆத்மாவின் வருத்தம் இருக்கும். சகோதரர்கள் இருந்து நாம எதிர்ப்பு வாங்குவோம், வாங்கறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். இந்த விஷயத்தை கூட இங்க நாங்க பார்த்துக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த இருக்கிற நாங்க இந்த பிடிஎஃப் நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்துட்றேன். அது பிடிஎஃப் நீங்க எடுத்து என்ன பண்ணலாம், நீங்க மெதுவா படிக்கலாம் வீட்டில். இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை விவரமா நீங்க பார்க்கலாம். அந்த காரியங்கள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா பிரதர் இது எழுதிட்டு விஷயம் நீங்க பார்க்கலாம். மொத்தத்துல ஒரு என்ன சொல்ற வர்றாருன்னா, அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் அவருடைய ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவாய். திருப்தி குறிக்குது புதுமை நவமாய் அந்த பாத்திரத்தை பானம் பண்றது. ஆனா பாத்திரத்தோட இந்த பக்கம் இருக்கிற நிலை என்னன்னா ஆத்மாவின் வருத்தம். இது ஒரு போராட்டம். நம்மளுடைய அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்வதையும் உறுதி பண்றது மட்டும் இல்ல, அந்த கிறிஸ்துவின் சாயில் நம்ம அடையணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். இந்த தீமையான விழுந்து போன உலகத்தின் மத்தியில
அநேக விதமான குழப்பங்கள் மத்தியில, அநேக விதமான தவறான புரிதல் மத்தியில இப்படி வாழணும்னா சாதாரண விஷயமே கிடையாது தான் இங்க நாங்க பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க பார்த்துக்கிறோம் இந்த ஆத்மாவின் அவருடைய ஆத்மாவின் வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாய். தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த தியானத்தின் வழியாய் இந்த வருஷம் 2026 இருக்கிற அந்த நினைவு கூறுதலில் நீங்க பாத்திரவான்களா அதை பங்கெடுக்கிறதுக்கு தேவன் தாமே உங்க அனைவரும் உதவி பண்ணுவாராக. ஆமென். சங்கிலியானபுரம் எக்லீஷா சபை சபையார் மற்றும் மூப்பர்கள் என் தந்தை இந்த மாபெரும் வாய்ப்புக்கு மிக தாழ்மையில நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.